என் புள்ள வேலைன்னு வந்துட்டா பெத்த ஆத்தா என்னையே மறந்துடுவான். இதுல போன் நினைப்பு எங்க இருக்க போகுது? ஹலோ, ஆமா, நான் செந்தில் சாரோட அம்மா தான் பேசுறேன். அப்படியா? சரி சரி, சார் வந்த உடனே நான் சொல்லிடுறேங்க. ஏங்கப்பா. ஏம்மா என் வாழ்க்கையில மட்டும் எல்லாம் ஏமாத்தமாவே நடக்குது. எனக்கு பிடிச்ச எந்த விஷயமும் என் கூட இருக்கிறதே இல்ல. நீங்க இருந்திருந்தா என்ன இப்படி விட்டுருக்க மாட்டேயல்லம்மா. அம்மா, பேசாம என்ன உங்க கூடயே கூட்டிட்டு போயிடுங்கம்மா. இந்த ஆசையாச்சும் நிறைவேற்றி கொடுங்கம்மா. அமுதாவ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுத்தான். வெளியே கிளம்பணும், நேரமாச்சு. அப்பச்சி, நான் வேணா எடுத்துட்டு வரவா? இல்லத்தா, அமுதாவை கொண்டு வர சொல்லு. அமுகா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அழுதியா? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கண்ணில் தூசி பட்டுருச்சு, அதான். அப்பச்சி, ஏன் மாமா தினமும் இப்படி அமுதா கையால தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வெளியில போறீங்களே? நாளைக்கு அவ கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாவம் நீங்க யாரு கையால தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வெளியில போவீங்களோ? அப்பச்சி, புறப்படலாமா? அப்பச்சி, அது வந்து அப்பச்சி, இந்த கல்யாணத்துல அம்மு அக்காக்கும் விருப்பம் இருக்கான்னு ஒரு வார்த்தை. டேய் செல்வா, உன்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன், உன் வயசுக்கு தகுந்த பேச்ச மட்டும் பேசுன்னு. கட்டிக்க போற அவளே சும்மா இருக்கா ஒன்னும் சொல்லாம. உனக்கு என்னடா? போலாம்ப்பா.
ஹலோ, கோதா ஆச்சியா? ஒண்ணு இல்ல ஆச்சி, என் புருஷனும் என் மாமனாரும் அமுதாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக குமரேசன் வீட்டுக்கு போயிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, மாப்பிள இந்தாங்க காஃபி. எனக்கும் காப்பி கூட. இந்த ஆத்தலையா அம்மா அவசரத்துல கொண்டு வந்துட்டேன். எனக்கும் காஃபி. இத தரேன்டி. நுரையில்லாம குடிக்க மாட்டேன் தெரியாதா? என்ன வர வர ரெஸ்பெக்டே குடுக்கறத கம்மியா இருக்கு. குடிங்க. நான் பாக்குறேன் சும்மா நீ. ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு. எல்லாம் உனக்காக தான் அமைதியா இருக்கேன். ஆமா. ஹலோ, என்னங்க என்னங்க? அம்மா அமுதா, அத்தை, ஏன் தங்க அழுவுற? என்னாச்சு? அத்தை. அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஏன் பயம்? முதல்ல கண்ணத்தோட. என்ன ஆச்சுன்னு சொல்லு அத்தா. அது அப்புச்சியும் அண்ணனும் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால அப்புச்சியும் அண்ணனும் கோபப்பட்டு குமரேச வீட்டுக்கு சம்பந்தம் பேச போயிருக்காங்க. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. வேண்டாம், நீ எதுக்கும் பயப்படாத. அத்தை, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் உன் அப்பிச்சுக்கிட்ட பேசுறேன், இரு. நீ எதையுமே போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இரு, சரியா? சரிங்க. ஆ? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வீட்டுக்கு யார் வந்தாங்கன்னு சொன்ன? அதான் சொன்னனே, என் ஃப்ரெண்டு சாக்கோட்டையில இருந்து சாக்கோட்டையில இருந்து வந்திருந்தாங்க. நடிக்காம உண்மைய சொல்லுடி. யாரு வந்தாக? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அம்மா, அது வந்து சொல்லுடி. பின்ன என்னம்மா, நம்ம அவங்க வீட்டுக்கு போனப்ப எப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்க, அத நீங்க மறந்துட்டீங்களா? அதுக்குதான் சரியான பாடம் கத்து கொடுக்கணும்னு நம்ம வீட்டுக்கு அவங்க வந்தப்போ அதே மாதிரி விரட்டி அனுப்பிச்சிட்டேன். ஏண்டி ஏண்டி? ஆ? எல்லாம் நம்ம வீட்டு கௌரவத்துக்காக தாமா. எல்லாம் சேர்ந்து கூடி வர நேரத்துல இப்படி இடையில பூந்து காரியத்தையே கெடுத்துட்டியடி உன்ன. குமரேச வீட்டுக்கு சம்பந்தம் பேச போயிருக்காங்க அத்தை. மனசு மாதிரி வீட்டுக்கு வந்தவங்கள இப்படியா விரட்டி விடணும்? கூறுகட்ட கிறுக்கி. ஈஸ்வரா, இப்ப நான் என்ன செய்ய? எங்க போறீங்க இம்பிட்டு வேகமா? ஐயா செந்தில, நல்ல வேளை நீ வந்துட்ட. வாயா, சித்தப்பா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். ஏமா அவங்க வீட்டுக்கெல்லாம் ஏமா போனோம்? அந்த புள்ள அமுதா போன் பண்ணிச்சியா? அமுதாவா? என்ன என்ன விஷயமா? சரிம்மா,
நீங்க இருங்க